visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம் வெப்சைட் ஆகும். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா நம்ம தமிழ்நாட்டில் திருத்தணியில் உள்ள திருத்தணி முருகன் கோவில், அதாவது ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த திருத்தணி முருகன் கோவில் வந்து அறுபடை வீட்டில் 5வது ஸ்தலமாகும். திருத்தணிக்கு அந்த நாட்களில் வந்து திருத்தணிகை அப்படின்னு மற்றொரு பேர்லையும் அதை வந்து அழைப்பா. இந்த திருத்தணி முருகன் கோவில் வந்து ஒரு மலை கோவிலாகும். கீழேந்து மலை மேல இருக்கிற கோவிலுக்கு போறதுக்கு மொத்தம் 365 படி, அதாவது வருஷத்தோட 365 நாட்களை குறிக்கும் விதமா இருக்கு. இதை தவிர வாகனங்கள்ல மேல போகிற பக்தர்களுக்கு தனியா சாலை வசதியும் இருக்கு. முருகன் கோவிலுக்கு திருத்தணியில மலைப்பாதை ஆரம்பிக்கிற இடத்துல 2 வரவேற்பு வளையம் கட்டியிருக்கா. பார்க்க பல வர்ணங்கள்ல பிரமாதமா இருக்கு. இந்த வரவேற்பு வளையங்களை அடுத்து வழித்துணை விநாயகருக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு. வழித்துணை விநாயகரை வணங்கிட்டு தான் எல்லாருமே மேல போனோம். திருத்தணி முருகன் கோயில் மொத்தம் 9 அடுக்கு கொண்ட ராஜகோபுரம். சுமார் 122 அடி உயரமுள்ள இந்த ராஜகோபுரம் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரமாகும். இந்த ராஜகோபுரத்தோட சிறப்பு என்னன்னா, இதுல ஒரு வேலை வந்து அப்படியே பதிச்சிருக்கா. பார்க்க பிரமாதமா இருக்கு. எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தாலும் இந்த ராஜகோபுரத்தோட சேர்ந்த மாதிரியே அந்த வேலும் தெரியும் கண்ணுக்கு. கோவிலோட நெய்வேத்திய பீடம் பக்கத்துல இருக்கிற கோபுரத்துல அறுபடை வீடை வந்து அப்படியே வடிவமைச்சிருக்கா. இது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். சுவாமிமலை, திருப்பரங்குன்றம், பழனி, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை மற்றும் திருச்செந்தூரை இங்க காண முடியும். இந்த கோபுரத்தோட உச்சியில ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவசேனாவோட ஒரு வர்ண விக்கிரகத்தை பார்க்க முடியும். இதுக்கு எதிர்ப்பக்கம் ஒரு சின்ன ராஜகோபுரம் இருக்கு. இந்த ராஜகோபுரம் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம், 3 அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் ஆகும். கோவிலோட மலை உச்சியில கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதியில வேலை வச்சு வழிபடுறா. அது பக்கத்திலேயே உப்பு மிளகு எல்லாம் செலுத்துறதுக்கு தனியா ஒரு இடம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு அணையா விளக்கு எப்பவுமே எரிஞ்சுட்டு இருக்கும். இந்த முருகர் கோயில்ல 2 விதமான தரிசனம் இருக்கு. ஒண்ணு வந்து பக்தர்களுக்கு இலவச தரிசனம், மற்றொரு தரிசனம் வந்து 100 ரூபாய் பணம் செலுத்தி போற சிறப்பு தரிசனம். முருகன் அப்படிங்கிறது தமிழ் கடவுள்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால நம்ம அரசாங்கம் இங்க தமிழ்ல அர்ச்சனை பண்றதுக்கு உதவிகரமா 5-6 குருக்களோட பேரும் அவளோட மொபைல் நம்பரையும் ஒரு பெயர் பலகையா அமைச்சு வச்சிருக்கா. பிற கோயில்கள்ல இருக்கிற மாதிரி இந்த கோவில்லையும் ஒரு நெய்வேத்திய பீடம், அதாவது வழிபீடம் இருக்கு. மற்றும் ஒரு துவஜஸ்தம்பத்தையும் பார்க்க முடியும். துவஜஸ்தம்பம் பக்கத்துல இருக்கிற 4 கால் மண்டபத்துல ஒரு யானை வாகனத்தை வச்சிருக்கா. ஆனா இந்த யானை வாகனம் மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி இருக்காது. மூலஸ்தானத்துல இருந்து வெளிப்பக்கமா, அதாவது கிழக்கு நோக்கி இந்த வாகனத்தை அமைச்சிருக்கா. கிழக்கு நோக்கிய இந்த யானை வாகனம் பக்கத்துல 2 கிழக்கு நோக்கிய விநாயகர் விக்கிரகங்களை பார்க்க முடியும். அதே மாதிரி மூலஸ்தானம் போற மண்டபம் வந்து பல தூண்களால் ஆனது. இந்த தூண்கள் அப்புறம் மேற்பக்கம் அந்த கூரை எல்லாத்துலயுமே பல வர்ண பூச்சிகள் பூசி பார்க்க ரொம்ப பிரமாதமா இருக்கு. பக்தர்கள் கோயிலோட மூலஸ்தானத்துக்கு போகும்போது அங்க கிழக்கு நோக்கிய 2 துவாரபாலகர்களோட கருப்பு விக்கிரகத்தை முதல்ல பார்க்கலாம். பக்தர்கள் பிரதட்சணமா தான் போனோம். முதல்ல இருக்கிற கிழக்கு நோக்கிய சன்னதி வந்து ஸ்ரீ வள்ளியோட சன்னதி. இந்த கிழக்கு நோக்கிய சன்னதியில ஸ்ரீ வள்ளி நின்ற கோலத்துல காணப்படுறா. ஸ்ரீ வள்ளியோட மூலஸ்தானத்துக்கு அடுத்து இருக்கிற பிரதான மூலஸ்தானம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அல்லது ஸ்ரீ முருகனோட மூலஸ்தானம். இந்த மூலஸ்தானத்தோட வாசல்ல 2 கருப்பு துவாரபாலகர்கள் விக்கிரகத்தை பார்க்க முடியும். இந்த துவாரபாலகர்கள் விக்கிரகம் கிழக்கு நோக்கி இருக்கும் நின்ற கோலத்துல. மூலஸ்தானத்துல மூலவரான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி நின்ற கோலத்துல தனியா காணப்படுவார். இவர் கையில எந்த விதமான ஆயுதமும், அதாவது வேல்லாம் இருக்காது. ஏன் இந்த திருத்தணி கோயில்ல முருகனுக்கு வேல் கிடையாதுன்னு பலர் கேட்பா. ஏன் கிடையாதுன்னா, திருச்செந்தூர்ல மிகவும் உக்ரமா சூரபத்மனை வந்து சம்ஹாரம் பண்ணிட்டு அந்த கோவத்தை வந்து தணிக்க வந்த இடம் தான் இந்த திருத்தணிகை, அதாவது திருத்தணி ஆகும். இங்கதான் முருகன் வந்து வள்ளியையும் திருமணம் செஞ்ச இடமாகும். வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் நடந்த வள்ளி கல்யாண மண்டபம், திருக்கல்யாண மண்டபத்தை இன்னைக்கும் இந்த கோவில்ல பார்க்க முடியும். மூலவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு 3ஆவதா பக்தர்கள் பார்க்க போற சன்னதி ஸ்ரீ தேவசேனாவோட சன்னதி. ஸ்ரீ தேவசேனா சன்னதியில கிழக்கு நோக்கிய சன்னதியாகும். இந்த சன்னதியில ஸ்ரீ தேவசேனா நின்ற கோலத்துல காணப்படுறா. இந்த சன்னதியை பார்த்து முடிச்ச பக்தர்கள் 4-5 படி கீழே இறங்கி வரணும் அடுத்த சன்னதிக்கு போக. அடுத்து இருக்கிற கிழக்கு நோக்கிய சன்னதி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியோட உற்சவர் சன்னதி. இங்க ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியும் வள்ளி மற்றும் தேவசேனாவோட பார்க்க முடியும். இந்த இடத்துல அறுபடை வீடு முருகனோட ஓவியங்களை அப்படியே தெற்கு பக்கமா பார்த்த மாதிரி அமைச்சிருக்கா. அடுத்து இந்த கோவில்ல மேற்கு நோக்கிய ஒரு யாகசாலை இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து தெற்கு நோக்கிய ஒரு சன்னதி. இந்த தெற்கு நோக்கிய சன்னதியோட கோபுரத்துல ஸ்ரீ ஆறுமுகத்தோட வர்ண விக்கிரகத்தை பார்க்க முடியும். இந்த சன்னதிக்குள்ள ஸ்ரீ ஆறுமுகம் வள்ளி தேவசேனாவோட காணப்படுறார். இந்த ஸ்ரீ ஆறுமுகம் சன்னதி வாசல்ல அப்படியே தங்க தகடுகளை பதிச்சிருக்கா.
அதில் 2 துவாரபாலகரோட விக்கிரகத்தை நம்ம காண முடியும். இந்த கோவிலோட அடுத்து இருக்கிற சன்னதி மிகவும் முக்கியமான சன்னதி. தெற்கு நோக்கிய இந்த சன்னதி யார் சன்னதினா, இதுதான் ஆபத் சகாய விநாயகரோட சன்னதி. ஆபத் சகாய விநாயகர் இந்த சன்னதியில தெற்கு நோக்கி காணப்படுறார். அவர் சன்னதி வாசல்லையும் வந்து தங்க தகடுகள் பதிச்சிருக்கா. அதுலயும் நம்ம துவாரபாலகரோட விக்கிரகங்களை அப்படியே பார்க்க முடியும். பிற கோயில்கள்ல எல்லாம் விநாயகரை வழிபட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் முருகனை வழிபடணும். ஆனா இந்த முருகன் கோயில்ல முருகன் கல்யாணம் பண்ணதுனால இங்க முருகனை முதல்ல வழிபட்டுட்டு கடைசியா வரும்போது ஸ்ரீ ஆபத் சகாய விநாயகரை வணங்கிட்டு வரணும். அடுத்து மேற்கு நோக்கிய சன்னதி இருக்கு. அந்த மேற்கு நோக்கிய சன்னதி ஸ்ரீ அருணகிரிநாதரோட சன்னதி. இங்க ஸ்ரீ அருணகிரிநாதரோட நவ வீரர்கள் அவர் பக்கத்திலேயே வரிசையா வச்சிருக்கா. இந்த நவ வீரர்கள் யார் யாருன்னு பார்த்தா அவர் வந்து ஸ்ரீ வீரபத்ரர், ஸ்ரீ வீரதீரன், ஸ்ரீ வீராந்தகர், ஸ்ரீ வீர மார்த்தாண்டன், ஸ்ரீ வீர ராக்கந்தன், ஸ்ரீ வீர புரந்தன், ஸ்ரீ வீர மகேஸ்வரன், ஸ்ரீ வீர மகேந்திரன், ஸ்ரீ வீர கேசரி மற்றும் ஸ்ரீ வீரபாகுவாகும். இந்த கோயில்ல இந்திரன் கொடுத்த சந்தன கல்லு, அதுல அரைச்ச சந்தனத்தான் மூலவருக்கு சாத்துவா. அங்கேருந்து எடுக்கிற சந்தனத்தை பக்தர்கள் வந்து ஒரு அருமருந்தா பயன்படுத்தலாம். இது எல்லா நோய்களையும் போக்க வல்லது. கோவிலோட ஸ்தல விருட்சம் மகுட மரமாகும். கோவிலோட புஷ்கரணி பேர்லாம் இந்திர தீர்த்தம், சரவண பொய்கை, சரஸ்வதி தீர்த்தம், மாடச்செட்டி குளம் மற்றும் நல்லான் குளம். திருத்தணி முருகன் கோயில்ல கல்யாணம், முடியிறக்கிறது, அதை தவிர காது குத்துற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடத்துறதுக்கு வசதி இருக்கு. திருத்தணி முருகன் கோயிலுக்கு ஒரு தேர் இருக்கு. இந்த தேர் மலையடிவாரத்தில் நிறுத்தி வச்சிருக்கா பத்திரப்படுத்தி. இதை தவிர இங்க ஏராளமான கோவில் காட்டேஜ்கள் வெளியூர் பக்தர்களுக்காக இருக்கு. மலை அடிவாரத்திலையும் சரி, மலை மேல கோயில் பக்கத்துலயும் சரி ஏராளமான கடைகள் இருக்கு. அங்க வந்து பூஜைக்குரிய பூ பழம் இதெல்லாமே வாங்கலாம். பக்தர்களுக்கு ரொம்பவும் வசதியா இருக்கு. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visit temples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.